டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஈரான் படுமோசமான தாக்குதல். ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் சீறி பறந்தன. அமெரிக்காவினுடைய பல இலக்குகள் தாக்குதலுக்கு உள்ளாகின. சிறப்பாக ஜோர்டானில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய படைத்தளத்தின் 4 முக்கிய இலக்குகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. இதில் ஒன்று அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்ற விமான படைத்தளத்தினுடைய இதய பகுதியாகும். இதுபோல பஹ்ரைன் மீது அமெரிக்காவினுடைய தளத்தை குறிவைத்து, அடுத்து குவைத்தில் அமெரிக்காவினுடைய படைத்தளத்தை குறிவைத்து, இப்படி பல முனைகளில் கடந்த இரவு ஈரானினுடைய தாக்குதல்கள் அமெரிக்காவினுடைய அப்பேச்சி ஹெலிகாப்டரை ஹோர்முஸ் நீரிணையில் வைத்து ஈரான் சுட்டு வீழ்த்திய பொழுது அமெரிக்க அதிபர் கடுமையான பதிலடி தரப்போகின்றோம் என்று எச்சரித்துவிட்டு செல்வதற்கு சில மணி நேரத்திற்கு உள்ளாக ஈரானினுடைய இந்த தாக்குதல்கள் நாலா பக்கமும் பறந்தது. அமெரிக்கா முற்றிலும் எதிர்பாராத ஒரு தாக்குதலாக இருக்கின்றது. இதேவேளை அமெரிக்காவும் ஈரானினுடைய ராணுவ தளங்கள், கட்டளை பணியகங்கள் மீது தாக்குதலை நடத்தி இருப்பதாக கூறுகின்றது. ஆனால் அமெரிக்கா நடத்தியது தண்ணீர் போர் என்றும், நீர் கட்டமைப்பின் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருக்கின்றது அமெரிக்க விமானங்கள், ஏவுகணைகள் கொண்டு என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதல் இரவு முழுவதும் மிகப்பெரிய வான வேடிக்கையாகவும் மிக பெரும் பதட்டமாகவும் இருந்தது. இந்த போரானது ஆபத்தான ஒரு இடம் நோக்கி செல்ல போகின்றது. உலக யுத்த பேரழிவுகளை நோக்கிய ஒரு தப்பான பயணம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தாக்குதல் நடைபெற்ற உடன் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை தலைமையகம் எந்தவித கருத்தும் சொல்லாமல் நீண்ட நேரம் உறைந்த மௌனத்தை கடைபிடித்தது. அதன் பின்னதாக ஈரானுடைய ஏவுகணைகளை பெரும்பாலானவை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் சேத விவரங்கள் போக போக மெல்ல மெல்ல வெளிவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படை பிரிவு அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம் F-35 போர் விமானங்கள் இருந்த இடங்களின் மீது விழுந்த தாக்குதல் சாதாரணமானது அல்ல என்றும், இதைவிட கொடூரமான தாக்குதல்களை அமெரிக்கா சந்திக்க போகின்றது என்றும் எச்சரித்திருக்கின்றது. அதேவேளை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தங்களுக்கு பேசவும் தெரியும், பேசாத மொழிகளில் இதுபோல தாக்குதல்களை கொடுக்கவும் தெரியும். ஈரானை சுற்றி இருக்கின்ற அமெரிக்க படைத்தளங்கள் எல்லாம் உடனடியாக மூடு விழா நடத்தி கொண்டு அமெரிக்காவிற்கே திரும்பிவிட வேண்டும். அப்படி திரும்ப தவறுவார்களாக இருந்தால் இந்த ஆபத்தான பொறிக்குள் அவர்கள் சிக்கப்பட்டு அழிய நேரும். இந்த அழிவில் இருந்து தப்புவதற்கு ஒரே வழி அவர்கள் இந்த பிராந்தியத்தை விட்டு வெளியேறுவதுதான் என்றும், தாங்கள் ஒரு காலமும் பின்வாங்க போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தாக்குதல்களுக்கு பதிலளித்த அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD Vance பேச்சுவார்த்தை இன்றோ நாளையோ அல்ல, வாரங்கள் மாதங்கள் ஆகும் முடிவடைவதற்கு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த போரை நடத்தாமல் இதில் அமெரிக்கா அவமானப்படாமல் ஒரு இடத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் நாட்களில் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது குறித்து டென்மார்க்கினுடைய மத்திய கிழக்கு விவகார செய்தியாளர் குன்னார் வில்லும் கூறுகின்ற பொழுது, அமெரிக்காவிற்கு ஈரான் ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றது. அமெரிக்காவுடன் ஒரு போருக்கு ஈரான் தயங்கவில்லை. அமெரிக்காவை வம்பிற்கு இழுக்கவும் பயமுறுத்தவோ ஈரான் எந்தவிதமான அச்சமும் கொள்ளவில்லை. அமெரிக்கா மீதான அச்சம் முழுவதுமே அகன்று போன நிலையில்தான் ஈரான் இருக்கின்றது என்பது இதனுடைய பொருளாகும். டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல் தூண்டிலில் ஈரான் சிக்கப்பட்டு அவருடைய வழிக்கு செல்லாமல் அந்த தூண்டிலையே அறுக்கின்ற வேலையை ஈரான் பார்த்து கொண்டிருக்கின்றது. இப்போதைய நிலையில் அமெரிக்க அதிபருக்கு 2 வழிகள் உள்ளதாக சொல்லுகின்றார். ஒன்று, ஈரானுக்கு பதிலடி கொடுப்பதாக கூறி மரத்தின் உச்சிக்கு ஏறிய டொனால்ட் ட்ரம்ப் இனி தானாகவே கீழே இறங்கி சென்று விட வேண்டும், மௌனமாக. இது முதலாவது வழி. இரண்டாவது வழி, தான் என்னென்ன காரணங்களை கூறி மிரட்டலை விட்டாரோ அதே காரணத்தை நிஜமாக்குவதற்கான போருக்குள் அவர் இறங்க வேண்டும். இந்த 2 வழியை தவிர அவருக்கு மாற்று வழி இல்லை. இதில் முதலாவது வழியை கடைபிடித்து அவர் இறங்கி சென்றாராக இருந்தால் அமெரிக்கா ஒரு காகித புலி என்ற அவமானத்தை சந்திக்க வேண்டி வரும். இரண்டாவதாக அவர் போரை தொடங்கினாராக இருந்தால் பிராந்தியமே போர்க்குளத்தில் குளிக்கும். அதன் பின்னர் என்ன நடைபெறும் என்று கூற முடியாது. இந்த போரில் வெற்றி பெறுவது சாத்தியம் இல்லை.
அதேவேளை அமெரிக்க அதிபர் அமைதியை கடைபிடிப்பாராக இருந்தால் இஸ்ரேலை ஓரளவு கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். அவர் போரை தொடங்குவாராக இருந்தால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு திசை தீக்கில்லாமல் பயணிக்க தொடங்கி விடுவார். அதன் பின்னர் அவரை கட்டுப்படுத்த முடியாது என்றும் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த இடத்தில் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டராஸ் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதட்டமான நிலை தமக்கு பெரும் கவலையை தந்திருப்பதாகவும் போரினால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்றும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அத்தனை தாக்குதல்களையும் லெபனான், காசா, ஈரான் ஆகிய 3 இடங்களையும் உடனடியாக நிறுத்திவிட்டு பேச்சுக்களுக்கு திரும்புங்கள், மற்ற வழியில் எந்த தீர்வும் கிடையாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பாதை நிரந்தர அமைதியை தராது, இது ஒட்டுமொத்த உலகிற்கும் ஆபத்து என்று கூறியிருக்கின்றார். நிலைமை படிப்படியாக இறுக்கமடைந்து செல்லுகின்றது. பேச்சுவார்த்தை இருந்தாலும் கூட பேசி தீர்க்க முடியாத இடத்தை நோக்கி விவகாரம் ஒவ்வொரு நிமிடமும் மோசமான இடம் நோக்கி நகர்கின்றது. அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.